பவர் டைரக்டர் அப்ளிகேஷன். இது எதுக்கு பயன்படணும்? வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதாவது ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லோருக்கும் பயன்படும் இந்த வீடியோ. ஸோ இதுதான் பவர் டைரக்டரோட ஃபுல் பேஜ். அதான் இப்படி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்ட்ரோடக்ஷன். இந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபைல் பார்க்க போகிறோம். ஃபைல் நேம், ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட். அதாவது நம்ம புதுசாக ஏதாச்சும் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் அப்படி பண்ணணும். அதை சேவ் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறது என்னென்னா நம்ம ஏதாச்சும் ஃபைல்ஸ் எடுக்கிறதா இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடலாம். இது எல்லா ஆப்லேயும் இருக்கிற மாதிரி தான். இந்த ஃபைல் மெனுஸ் எல்லா ஆப்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைல் மெனு நோ ப்ராப்ளம். எடிட்டிங்கில் என்ன இருக்குன்னா அந்த கட்டு, ரீடோ, காப்பி, பேஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அப்புறம் என்னென்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடியது என்னென்னா, ஸோ எந்த ஒரு இது நம்ம இப்போ ஜஸ்ட் நம்ம இதை ஃபோட்டோ கிளிக் பண்ணி இதில் வைக்கிறோன்னா, ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி வச்சிடணும். அப்படின்னா சேவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை சேவ் பண்ணால் ஈஸியாக சேவ் ஆகிடும். நான் பேர் கொடுத்துக்கிறேன், குருன்னு கொடுத்துருக்கேன். ஈஸியாக சேவ் ஆகிடும். ஸோ இப்படி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், நிறையா ப்ராஜெக்ட் பண்ணும்போது, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, நிறையா ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிடணும் அடிக்கடி. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இது 4:3 16:9 அப்படின்னா, ஸோ நீங்கள் டிவியில் ஏதாவது ஆடு விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக 4:3 பண்ணுங்கள். நல்லா பெட்டராக இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா இந்த 16:9 பண்ணுங்கள். ரொம்பவே பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்னென்னா நம்ம வீடியோவுக்கு, ஃபோட்டோவுக்கும் எஃபோர்ட் கொடுக்கறது தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸ். அப்படின்னா என்னென்னா சாம்பிளுக்கு நான் ஒரு எஃபெக்ட் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபயர் ஒர்க்ஸ் அது எஃபெக்ட்ஸ் மேலே போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபயர்ஸ்லாம் வரும். இந்த ஃபோட்டோவுக்கு மேலே இந்த மாதிரி ஃபயர்ஸ்லாம் அப்படி வெடித்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு எஃபெக்ட்டும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். அடுத்தால் என்னென்னா இது ஒரு PNG இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கும். எல்லாமே நம்ம எடுத்து ஃபோட்டோவுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு மேலே இதை வைக்கணும்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை. ஸோ இப்படி ஒன்று ஒன்றா மேலே வச்சிடலாம். ஸோ இது நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இது என்ன எஃபெக்ட்னா, சும்மா வீடியோவுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா இதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட்டு இது எல்லா ஆப்லேயும் இருக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சிடணும். இந்த டெஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அந்த எடிட் ஆப்ஷன் இன்னும் வந்துடும். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம டைப் பண்ணிடலாம். நான் குரு டுட்டோரியல் இப்போ அடிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கறதா இருக்கலாம், நிறைய இருக்குது. நம்ம அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த எஃபெக்ட்ஸு இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்படி நம்ம டைப் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி நான் கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்னா இது ஒரு ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எப்படி வரணும் அப்படின்றதுக்காண்டி இந்த எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் பாருங்கள், நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட்டு ப்ளே ஆகும் பாருங்கள் இப்போ. ஸோ இந்த மாதிரி ப்ளேன்லாம் சைட்லேருந்து இப்படி வரும். ஸோ இப்படி ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வைக்கிறதா இருந்தால் இதில் போய் வச்சிடலாம் நம்ம. ஸோ நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் இந்த இதில் பண்ணிடலாம்.
மைக்ரோஃபோன் மூலமாக செட் பண்ணி பண்ணலாம். நம்ம டிவைஸ் மூலமாக பேசுகிறதா இருந்தால் பேசிக்கலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ நம்ம செட்டிங் ஸோ இது என்னென்னா ப்ரொடியூஸ் வந்து என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம MP4 நம்ம இப்போ ப்ராஜெக்ட், அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் எந்த ஃபார்மேட்டில் நமக்கு சேவ் பண்ணணும், கை குவாலிட்டியிலே சேவ் பண்ணணுமா அப்படின்றத நம்ம இதில் வச்சுக்கலாம். MP4னால் இதில் வச்சிடலாம், MP2னால் இதில் வச்சிடலாம். ஸோ கை குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவையில்லை. இது வந்து என்னென்னா நம்ம அந்த அந்த நம்ம வீடியோ எடுப்போம்ல, அந்த வீடியோ இதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி நம்ம இஷ்டத்துக்கு சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் இவ்வளோ தான் விஷயம். இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்க, ரெக்கார்டு ஆடிஷன் பண்ணுறீங்க, ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் இந்த இது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த வீடியோவில் இன்னும் நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.